இன்று நான் 23ஆம் பாசுரம், அதாவது மாறி மலை முழஞ்சு மண்ணில் கிடந்திறங்கும் சீய சிங்கம் அறிவிட்டு தீர் இழுத்து வேர் மயிர் பொங்க வெப்பாடு பேர் விலகி மூளை நிமிர்ந்து முறையை புறப்பட்டு பொழுதுமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோவிலின் இங்கனே போதொருங்கி கோவிலின் சீய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காயம் ஆராய்ந்து அருளோ என்பார். ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவையில் முதல் 5 பாசுரங்களில் பரம், வியூகம், விகவம், அஞ்சயாமி, அர்ச்சையில் எந்தெந்தமாங்களை மங்களாசாசனம் செய்து மற்றொரு 10 பாசுரங்களில் தன் தொழிலை எழுப்பிய ஸ்ரீ ஆண்டாள் பின்வரும் பாசுரங்களில் நந்தகோபாலன், யசோதா பிராட்டி, நப்பினை, பலராமனை துயிலெழுப்பினார். இந்த பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் கண்ணனின் காம்பீரியமான நடையழகை சோதனை செய்தார். இப்போது நாம் அர்த்தத்தை காண்போம். மாறியிருந்தான் என்ன? மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் சிங்கமானது தன் குகையில மண்ணில் கிடந்திறங்குமா, தன்னோட ஃபேமிலியோட போயிட்டு இருக்கும். மாறி மலை முழஞ்சு மண்ணில் கிடந்திறங்கும் சீய சிங்கம் அறிவிட்டு தீ விழுத்து. இப்போ இந்த மழைக்காலம் முடிச்சதுக்கு அப்புறம் குகையிலிருந்து வெளில வந்து ஏதாவது பிராணி நம்ம குகைக்குள்ள வருதா, வந்து குடிச்சு சாப்பிடலான்னு தீ விழுத்தான். அந்த விழுந்து அந்த தீ இருக்குமா, பிரைட்னஸ், தீ விழுத்து வேர் மயிர் பொங்க எப்பாடும் பேர் உதவி. அப்படின்னா என்ன? சிங்கத்துக்கு அந்த சிறுமையான முடிகளை உதருமா. ஏன் அவ்வளோ நாளா மழைக்காலத்துல அது மண்ணில் தூங்கி இருந்ததுல அந்த டஸ்ட் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வேர் மயிர் பொங்க எப்பாடும் பேர் உதவி மூளை நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு எங்க போகுமா, நல்லா காம்பீரியமா நிமிர்ந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு. இப்போலே நம்ம தூங்கிலாம் சோஃபா இருக்கிறோம்ல, அது இவ்வளோ நாளா தூங்கிடுது. அதனால மூளைக்கு வந்து முழங்கி புறப்பட்டு பொழுதுமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோவிலுக்கு இங்கனே போதொருங்கி. இப்போ பெருமாள் நம்பிக்கை எப்படி இருக்கணுமா, இங்க ஆண்டாள் சிங்கத்தை தான் சிங்கமான நரசிம்மனை சோதனை செய்கிறார். ஆனால் இந்த சிங்கம் காட்டில் இருக்கு. காட்டில் இருக்க கூடாதான், காட்டிலே சீய சிம்மாசனத்திலிருந்து சிம்மாசனத்துல வந்து நம்மளுக்கு அருள் பண்ணுமா. சீய சிம்மாசனத்திலிருந்து யாமந்த காயம் ஆராய்ந்து அருளேலோ என்பாவாய். ஆராய்ந்து அருளேலோ என்பாவாய்னா என்ன? நம்ம பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறதுக்கு போவோம், இது நடக்கணும், அது நடக்கணும், எல்லாம் சேமமா நடக்கணும். இதை நம்மளுக்கு தெரியாத ஃபியூச்சர்ல இது நம்மளுக்கு நல்லா இருக்குமான்னு. ஆனா பெருமாள் நம்மளுக்கு இது நல்லா இருக்குமான்னு பார்த்து அருள் பண்ணுவாங்க. இதேதான் 10 நிமிஷம் ஒரு டிராவலர் காட்டு வழியா போயிருந்தா, அப்போ ரொம்ப வெயிலா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு அடியில போய் உட்காந்துருந்தான். ஆனா அந்த மரம் 10 நிமிஷம்னு அவனுக்கு தெரியல. அப்போ கொஞ்சம் தாகம் அடிக்கிறது, தீர்த்தம் கழிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். அப்போ ஒரு டம்ளர்ல அப்பாவுக்கு நடந்தது. எப்படி வந்தது, ஏன் வந்தது ஒன்றே யோசிக்காம கடன்னு குடிச்சுட்டான். அப்போ இப்போ தண்ணியும் சாப்பிட்டாச்சு. தண்ணியை வந்துட்டு செய்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாவே கேட்கலாம்னு சொல்லி ரொம்ப பசிக்கிட்டு மீல்ஸ் கிடைச்சா லஞ்ச் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சா நிறையா பேருக்கெல்லாம் லஞ்ச் வந்து சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே தூங்கணும், நல்லா ஒரு ரோஸ்ட் பெட்ல வெளி கிடைச்சுன்னா நல்லா இருக்கும், நல்லா தூங்கலாம், கொஞ்சம் இந்த புதுசா இந்த சரௌண்டிங் தூங்கணும்னு நினைச்சான். பெட்டு வந்தாச்சு, கால் கையெல்லாம் வலிச்சு அவங்களுக்கும் ஆள் வேணும்னு நினைச்சான். அதுக்கப்புறம் வந்தாச்சு. இப்போ தூங்கிட்டு வச்சு அவன் என்ன நினைச்சான்னா, நம்ம மனதுக்கு தூங்கிடுவோம், ஏதாவது புலி வந்து நம்ம கடிச்சிருச்சுன்னா அப்படியே நடக்கிறதுக்குள்ள 10 நிமிஷம் அதுக்கு புளி கொடுத்துட்டு புளி வேலையை காமிச்சாச்சு. இப்போ அதே சாப்பிட்டாச்சு. ஆனா பெருமாளுக்கு இல்லையே, உங்களுக்கு நம்ம குழந்தை தான், அந்த குழந்தை என்ன வேணாலும் கேட்போம். ஆனா நம்ம தான் பார்த்து அருள் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரிதான் அந்த பேரண்ட்ஸ்லாம் குழந்தைகளே மொபைல் கேட்குது. ஆனா அவன் என்ன சொல்றா, இப்போ வேண்டாமா நீ கொஞ்சம் பெருசா அது நான் வாங்கி கொடுக்குறேன்டா, நான் அவளுக்கு நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு. இதே மாதிரிதான் பெருமாள் நமக்கு அருள் பண்ணணும்டா. சாஸ்திரம், யந்திரம், தந்திரம், வேதம், இதிகாசம், புராணம், ஆச்சாரியர் ஆழ்வார்கள் இவா எல்லாரும் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னா பெரும் மிடுக்கு உடையவன் நரசிம்மனே அப்படின்னா. இப்போ நம்ம ஆச்சாரியர் எப்படிலாம் மங்களாசாசனம் செய்திருக்கான்னு பார்க்கணும். திருமலை ஆழ்வார் வந்து சிவவேல் குன்றம் அயோத்தியாவை பத்தியே அகோபிலத்தை பத்தியே ஸ்தோத்திரம் செய்கிறார். இப்போ எதுக்காக இந்த நரசிம்ம அவதாரம்? பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கா, இல்லை இரண்யகசிபுவை வதம் செய்யறதுக்கா? பிரகலாதனை காப்பாற்றணும்னா
மலையில தங்கச்சி காப்பாத்திருக்கலாம், கடல்ல வீசச்சே காப்பாத்திருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் பிரத்யட்சமாக வந்தாளா? இல்லையே. இரண்யகசிபு வதம் செய்யணும்னா நினைச்சாலே அழிஞ்சிடுவானே அவரை. त्वयि रक्षति रक्षिति की मन्येहि त्वयिचा रक्षति रक्षिति की मन्येहि. நீ மட்டும் நினைச்சா எங்களை காப்பாற்றணும்னா எந்த தெய்வத்தையும் எங்களை கைவிடணும்னு நினைச்சாலும் நாங்கள் கைவிட மாட்டா. நீ மட்டும் எங்களை கைவிடணும்னு நினைச்சா வேற எந்த தெய்வத்தால் நினைச்சாலும் எங்களை ரட்சிக்க முடியாது. அதே மாதிரிதான் இங்க இரண்யகசிபு வதம் செய்ய ஒரே விழிக்க வதம் செஞ்சிடலாமே அப்படி இல்லை. இப்ப இருக்க கதைக்கு வரலாம். லாஸ்ட் என்ன நடக்குது? இரண்யகசிபு பிரகலாதன் கிட்ட சொல்றான், சும்மா நான் ஹரி ஹரின்ற ஹரி எல்லாருக்கும் இருக்கானா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பிரகலாதன் சொல்றான், எல்லாருக்கும் இருக்கான். தூணிலும் இருக்கான், துருவிலும் இருக்கான், என்னிலும் உள்ளான், ஒன்னிலும் உள்ளான், என் வாக்கிலும் உள்ள சொல்லிலும் உள்ளான் அப்படின்னா. அப்போ ஆழ்வார் எங்கும் உலன் கண்ணன். இந்த கண்ணன் யாரு? நரசிம்மன். சரி, அதுக்கு இரண்யகசிபு ஒரு தூணை காமிக்கலாம். அலங்கிட்ட தூணை அவன் கட்ட, அவனே பார்த்து பார்த்து கட்டின தூணை அவனே இப்ப கட்ட போறான். எப்படி ஏன் பார்த்து பார்த்து கட்டினா இங்க ஹரி வரவே கூடாது, நான் எங்கெல்லாம் அங்க ஹரி இருக்கவே கூடாது பார்த்து பார்த்து கட்டினானா. ஆனா நம்ம ஹரி காட்டு எங்கெல்லாம் நுழைய முடியுமோ அங்கெல்லாம் நுழைஞ்சிடுவாங்க. அது வந்து தெரியல. அலங்கிட்ட தூணை அவன் கட்ட. அப்போ கேட்கலாம், இந்த ஸ்தம்பத்துல இருக்காளான்னு. அதுக்கு பிரகலாதன் சொல்றான், கண்டிப்பா இந்த ஸ்தம்பத்துல இருக்கா அப்படின்னு. அப்போ இரண்யகசிபு சொல்றான், ஸ்தம்பம் நதிஷ்யத்தின்றான், இந்த ஸ்தம்பத்துக்குள்ள தெரியலன்றான். அதுக்கு பிரகலாதன் சொல்றான், ஸ்தம்பேன திஷ்யத்தின், ஸ்தம்பத்துக்குள்ளதான் இருக்கான். இந்த கான்பிடென்டா சொன்ன உடனே பெருமாள் எல்லாருக்கும் சர்வ வியாபியான இந்த குழந்தையோட வார்த்தையை காப்பாற்றுவோம் எல்லாருக்கும் போயிட்டான். இதை தெரியாதுல்ல. இப்போ ஸ்தம்பத்தை காமிக்கவே ஸ்தம்பத்தை காமிச்சு யாருதான் ஸ்தம்பத்தை உடைச்சா, ஆனால் எல்லா ஸ்தம்பத்துக்கும் போயிட்டாரு. ஆனா இந்த அவதாரம் எதுக்காகனா பிரகலாதனோட வார்த்தையை காப்பாற்றுவதற்கோசரம் தான் இந்த அவதாரம். இப்படி சொன்னானா உடனே அவன் அலங்கிட்ட தூணை அவன் கட்ட ஆங்கே அந்த நிமிஷத்திலேயே இதே ராமர் அவதாரத்தும் கிருஷ்ணர் அவதாரத்தான் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி விழாவில் தான் கம்சனை இந்த ராவணனும் வதம் செய்வார். ஆனா இங்க பிறத்துல வளரல. உடனே அந்த நிமிஷத்திலே அவதரிச்சிட்டார் பெருமாள். ஆங்கே அதன் சித்தத்துணை அவள் கட்ட ஆங்கே வளர்ந்திட்ட வாழ்கிறார் சிங்கவுவார். அப்படின்னா அந்த நிமிஷத்திலே ஒரு பெரிய உருவம் வந்துதான். லைட்டும் சவுண்டோட ஒளியும் போட ஒரு பெரிய உருவம் வந்ததுதான். இப்போ பாசிட்டிவ் அதாவது ஆஸ்தி பிரகலாதனோட வாக்கும், நெகட்டிவ் அதாவது நாஸ்தி இரண்யகசிபுவோட வாக்கும் சேர்ந்து என்ன ஆகும்? சயின்ஸ்ல எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தா எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பிரகலாதனோட வாக்கும் இரண்யகசிபுவோட வாக்கும் சேர்ந்து ஒரு பெரிய மின்னல் மாதிரி ஒரு வந்தது. அது யாரு? நரசிம்மன். அதே மாதிரிதான் இங்க அதன் திட்டத்துறை அவள் கட்ட ஆங்கே வளர்ந்திட வாழ்கிறார். பெரிய வாழ்னா என்ன? கத்தி. ஆனா இங்க பஞ்சாயத்து கொண்டு வரல, புதுமையா இருக்கணும் பேஷனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த விரல்லே கொண்டு வந்துதா. நம்ம வாழ் மாதிரி நகரமா, பெரிய கத்தி மாதிரி நகரா. வளர்ந்திட வாழ்கிறார் சிங்கவுவாய். என்ன மாதிரி உருவம்? சிங்கவுவம். நரமும் மனிதனும் சேர்ந்து ஒரு புதியமான ஒரு சேர்த்தி வந்துதான் பெருமாள் அவதரிச்சார். உடல் தொட்டு இரண்யன் ஒன்மார் வகலம் வந்துட்ட குழந்தை தூக்குற மாதிரி கையில தூக்குறானா இரண்யகசிபுவை. நம்ம குழந்தை தானே. அப்புறம் வீட்டுக்கு ஆத்துக்கு வெளியும் சாப்பிடாது, ஆத்துக்கு உள்ளயும் சாப்பிடாதுன்னு வர வாங்கியிருக்கான். அதனால வாசப்படியில மடியில வச்சுட்டு உடல் தொட்டு இரண்யன் ஒன்மார் வகலம் அந்த உள்ளத்தை தொட்டு பார்க்கறான். இது நம்ம குழந்தை தானே. வாழளவுக்கு திட்டிருந்தா அனுகிரகிச்சுட்டு விட்டுருந்தா, மனசோட திரிச்சிருந்தா அந்த மனசை கிழிக்கலாம். அப்பதான் அவன் திருப்பி இந்த மாதிரி நினைக்க மாட்டான், கிழிச்சுடுவாங்க அந்த மனசையே. உலகத்துக்கு இரண்யன் ஒன்மார் வகலம் அப்படியே கிழிக்கிறாராம். பிறந்திட்ட கைகளால் சப்பானி தேவனை உண்டானே சப்பானி. இந்த பிறந்த கைகளா கிளாப் அடிக்கிறாரா, கிளாப் தட்டலாம். நான் இங்க சொல்லிட்டேன், இந்த திருப்பிடுவா என்னன்னே கிளாப் தட்டலாம். அதே மாதிரிதான் கிருஷ்ணர் அவதாரத்துல பூதனையோட பால் சாப்பிடச்சே அப்பவும் குழந்தைத்தனத்துல தானே கிளாப் தட்டுறான். பிறந்திட்ட கைகளால் சப்பானி தேவனை உண்டானே சப்பானி அப்படின்றார். இங்க ரத்தத்தை குடிக்கிற, அங்க பாலை குடிக்கிறார் நரசிம்மன். இப்படி நரசிம்மன் நம்மளோட பக்தால் அதாவது பிரகலாதன் கோசம் அவதரிச்சிருக்கா. இப்ப நரசிம்மனை சாந்தம் பண்ணணும். எல்லாரும் எல்லா தேவதாலும் வரா, எல்லாரும்
ஃபர்ஸ்ட் லக்ஷ்மியை சொல்றா. லக்ஷ்மி கொஞ்சம் போய் சாந்தம் பண்ணல பெருமாள் அப்படின்னு. லக்ஷ்மி சொல்றா, என் புருஷனே இல்லை, என் புருஷன் இவ்வளோலாம் கோபமாவே இருக்க மாட்டான், வேற யாரோ நானும் மாட்டோம், எனக்கு பயமா இருக்குன்னு பின்னாடி வந்துட்டா. அப்புறம் பிரகலாதனே போக சொல்றா. பிரகலாதன் பயந்து போறான். அப்போ பெருமாள் காருண்யத்தோட வான்னு கூப்பிடுறா. எங்க கோபத்தை காமிக்கிறோம் அங்க கோபத்தை காமிக்கிறா, எங்க கருணையை காமிக்கிறோம் எங்க கருணையை காமிக்கிறா. இதே சில இடத்துல அம்மா யாராவது கோபம்னா குழந்தை மாதிரிதான் காமிக்கிறா. ஆனா எங்க பெருமாள் அப்படி இல்லையே, எனக்கு செஞ்சது ஆயாச்சு, எங்க காரியத்தை காமிக்கிறோம் அவங்க காரியத்தை காமிச்சு பிரகலாதனை மடியில வச்சுருக்கிறார். சரி, இப்போ ஆழ்வார்கள்லாம் இப்படி மங்களாசாசனம் செய்திருக்கா. இப்போ ஆச்சாரியர் நம்ம தேசிகன் எப்படி சொல்லியிருக்கா, எப்படி மங்களாசாசனம் செய்திருக்கார்? வைகுண்ட கங்கீரவா அப்படின்னா, நான் வைகுண்டம் எனக்கு கிடைச்சாலும் அங்க எனக்கு வந்து பரமபத நாதனோட எனக்கு நரசிம்மனோட திருமணி அழகுதான் பார்க்கணும், எனக்கு அந்த மாதிரி திருமணி அழகுதான் வேணும்னு இங்க சொல்லலாம். இந்த இடத்துல சதாபட்டல பீஷனே சதாசோத்பகே. சதாபட்டல பீஷனேனா அந்த ஸ்தம்பத்தை உடைச்சிட்டு வராதுல, அந்த சவுண்டோட அது ஒரு சவுண்டோட பெரிய உருவம் வந்து ஓட வந்தது, அதே நிமிஷத்திலே வந்தது. நீங்க மங்களாசாசனம் செய்யலாம். இப்போது நம்ம ஆச்சாரியர் பார்த்தாச்சு, ஆழ்வார்கள் பார்த்தாச்சு. வித்தியாசத்தை எங்கெல்லாம் சொல்லியிருக்கு? ராமாயணத்தை எடுத்துக்கலாம். இங்க அயோத்தியா காண்டத்துல ராமரும் சீதையும் காட்டுக்கு வரால, அப்போ ராவணன் சொல்றாங்க மாரீச்சன் கிட்ட, எனக்கு சீதையை அபகரிக்கணும், நான் போறேன் அப்படின்றான். அப்போ மாரீச்சன் சொல்றான், அங்க பாத்தியா யாருனால எப்படி உட்காந்துருக்கான்னு பாத்தியா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ராவணன் சொல்றான், இது என்ன ராமன் மடியில சீதை உட்காந்துருக்கா. அதுக்கு மாரீச்சன் சொல்றான், முட்டாளே உனக்கு அப்படியே தெரியுது, எனக்கு எப்படி தெரியுது தெரியுமா? நரசிம்மன் மடியில செஞ்சுலட்சுமி காம்பீரியமா உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது. நீ மட்டும் இப்ப அங்க போன நகதாயே கிழிச்சிடுவான், போகாதன்னு எச்சரிக்கிறான். ஆனாலும் அங்க போயிடலாம். அதனாலதான் அந்த வதம் செஞ்சான். இன்னொரு இடத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவனுக்கு ராமனுக்கு சத்தியம் நடந்துச்சு. சுக்ரீவன் எடுத்தோடனே ஹேண்ட்ஷேக் கொடுக்குறான். அப்போ என்ன ஹேண்ட்ஷேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, இப்போதான் கொடுக்குறான்னு இல்லை, ஹேண்ட்ஷேக்கா கொடுத்துட்டு அப்படிலாம் சொல்லி ப்ராமிஸ்லாம் வாங்கிக்கிறான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ டெஸ்ட் பண்றாங்க சுக்ரீவன். என்னன்னா ஒரு சீக்வன்ஸான ஒரு 7 மரத்தை ஒரே அம்பாலே அம்ப விடணும் அப்படின்றான். அப்போ வந்து ராமர் அம்ப விடுறாரா, இந்த ஃபுல் யூனிவர்ஸ்ல இருக்கும் 7 கணக்குல என்னெல்லாம் இருக்கும், என்னென்ன இருக்கு, 7 கடல், 7 காண்டினென்ட், 7 உலகம் எல்லாம் பயந்து போயிருக்கான். சுக்ரீவன் சொன்னது 7 மரத்தை தான். எங்கேயாவது இந்த அம்பு நம்மளெல்லாம் வந்து கூட்டிட்டு போல வந்துருக்கான். ஆனா அந்த அம்பு சொன்ன காரியத்தை செஞ்சு வந்துருது. இதுலயும் ஜெயிச்சாச்சு. அடுத்தது துந்துவி. இப்ப துந்துவி ஏன்னா வாலி ஒரு வாட்டி உயிரோட துந்துவிய தூக்கி எரிஞ்சானா. அது எங்க போய் விழுந்தது? கிஷ்கிந்தா இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு கிட்ட வந்து விழுந்தது. அப்போ அந்த மகரிஷி என்ன சாபம் விடுறான்னா, வாலி நீ கிஷ்கிந்தாவுக்கு வந்த நீ காலி அப்படின்றான். அந்த குடிச்சிட்டான் சுக்ரீவன், சண்டை வரைச்சு சுக்ரீவன் கிஷ்கிந்தாவை வந்து ஒழிச்சுட்டான். இங்க வந்தா வாலியோட தலை போயிடும் அப்படின்னு. அதனாலதான் என்னோட அண்ணன் கையால தூக்கி போடுறான், உயிரோட உள்ள துந்துவியை தூக்கி போடுறான், நீ செத்து போனதை தூக்கி போடுறியான்னு பார்த்துட்டு டெஸ்ட் வைக்கலாம். அப்போ ராமர் காலால எட்டி வச்சே அந்த கால நரசிம்மன் மாதிரி தெரிஞ்சுதான். அப்போ என்ன வார்த்தை சொல்ற தெரியுமா சுக்ரீவன்? ராமாயணம் மன்னிச்சுக்கோ, நீ ராமனா தெரியல, எனக்கு ராகவ சிம்மனா தெரியல அப்படின்றா. இந்த சுக்ரீவனே ராமனை நரசிம்மனாக பாவிச்சுக்கிறார். இப்ப அடுத்தது சுந்தரகாண்டத்துல சீதை அசோகவனத்துல இருக்கச்சு. அப்ப என்ன ஆகுது? சீதையை வந்து ஹனுமான் பார்க்க வரைச்சு, அம்மா உங்க கண்ணுல தண்ணீர் வழியாது, கண்டிப்பா ராமர் என்னோட தோல்ல வருவான் அப்படின்னு சொல்லாம உங்க கண்ணீரை தொடக்கிறதுக்கு நரசிம்மன் காம்பீரியமா என்னோட தோல்ல வந்து இறங்குவாங்க, நீ கவலைப்படாதீங்கன்னா இங்க ஹனுமானே ராமரை நரசிம்மனாக பாவிச்சுக்கிறார். இப்போ அடுத்த இத்தியாசம் என்னன்னா ஸ்ரீனிவாச கல்யாணத்தை எடுத்துக்கலாம். ஸ்ரீனிவாச கல்யாணம் நடக்கச்சே கேட்டரிங் வேலையெல்லாம் அக்னிக்கு கொடுத்துட்டாலாம். அக்னி வந்து தலிகை பண்றது எல்லாம் அம்சகம் பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டா. தலிகைலாம் முடிச்சாச்சு. இப்போ யாருக்கு அம்சகம் பண்றது? பெருமாளுக்கே கல்யாணம் நடக்குது, இப்போ யாருக்கு பண்றதுன்னு சஜஷன் கேட்கிறாராம் மாப்பிள்ளை கிட்ட, ஸ்ரீனிவாச கிட்ட. யாருக்கு பண்றது? இப்போ உனக்கே கல்யாணம் நடக்கிறது யாருக்குன்னு. அது ஸ்ரீனிவாசன் சொல்ற, நீ வந்து அந்த கோவிலத்துல இருக்கிற
நரசிம்மனுக்கு அபிஷேகம் பண்ணு அப்படின்றா. அதனால்தான் நரசிம்மன் பெரிய பெரிய பெருமாள். இந்த ஒரு வாட்டி அபிஷேகம் பண்ணதால தானே அவருக்கு முங்கி வஞ்சி கட்டது. இதே ரங்கநாதர் சேஷி போனதுக்கு அப்புறமா தானே ராமர் காட்டுக்கு போறார். அவர் பெரிய பெருமாள், பெரிய பெரிய பெருமாள் இன்ஜினியர் ஆயிடுச்சுங்கிற சாய்க்கிறார். இப்போ அடுத்தது என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த பாசனம் ஏன் மார்கழி மாசத்துல ஆண்டாள் அறிவிச்சான்னா, மார்கழி என்றால் மிருகசீர்ஷ நட்சத்திரம். சாட்சாத் பகவானே பகவத்கீதையில மாசானா மிருகசீர்ஷா அப்படின்றா. அப்படின்னா மார்கழியில நான் மாசத்துல நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்றா. இந்த மார்கழி மாசத்துக்கு அதிஷ்டான தேவதை யாருன்னா மிருகசீர்ஷம். மிருகசீர்ஷம்னா என்ன? மிருகத்தோட சிரஸ் யாருக்கு இருக்கு? நம்ம நரசிம்மன் இருக்கு. அதனால்தான் இந்த மார்கழி மாசத்தோட அதிஷ்டான தேவதை யாருன்னா நரசிம்மன். அதனால்தான் இந்த மாரிமலை முடிஞ்சு பாஸ்டம் பண்ணிருக்கா. அடுத்தது என்ன கனவு வந்தது ஆண்டாளுக்கு? நாச்சியார் மொழியில கனா கண்டேன் தோழினான் அந்த பாஸ்டத்துக்குள்ள நரசிம்மர் வந்திருக்காரு. ஜாகிரத அவஸ்தைன்னா என்ன? இப்போ நம்ம காத்தால எதெல்லாம் பத்தி நினைச்சிட்டு இருக்கோமோ அதுதான் ராத்திரியும் நம்மளுக்கு வருது. அதே மாதிரிதான் ஆண்டாள் 24 hours கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும், கிருஷ்ணரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் கனவுல கிருஷ்ணரோட கல்யாணம் நடக்கிற மாதிரியே வந்திருக்க வாழ்க்கை. இப்போ இந்த கனவுனா தன்னோட தொழில்கள் கிட்டதான் சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்றான்? கொலரி மாதவன் கோவிந்தன் என்பானோ காலை புகுத கனா கண்டேன் தோழினான் அப்படின்றான். கோலரினா யாரு? நம்மளோட நரசிம்மன். நரசிம்மனான என்னோட மாதவன் எப்படி ஜல்லிக்கட்டுல ஒரு காலை எப்படி புகும் ஓடாதுல, அந்த மாதிரி மண்டபத்துல நரசிம்மனான என்னோட மாதவன் காம்பீரியமா வராற மண்டபத்துக்கு. அப்போ ஒரு தொழில் கேட்கா, காதலிச்சது கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறது நரசிம்மனா? எல்லாம் பாத்தியா? உன்னோட கனவுல நரசிம்மன் தானே வந்த, இல்ல கிருஷ்ணன் தானே யாராவதா? நீ கல்யாணம் பண்ணிக்க போறது கிருஷ்ணன் தானே அப்படின்றா. அப்போ இன்னொரு இன்சிடென்ட் சொல்றா ஆண்டாள். அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தோழினான். லட்சுமணன் வரும்போதே மாப்பிள்ளை கையில பொண்ணு கை வச்சு பொறி சாய்க்கா அந்த அக்னியில. இது நடக்கச்சே ஆண்டாளுக்கு என்ன மாதிரி யார் வந்தாலாம்? கிருஷ்ணர் வரலையா? நரசிம்மன் மாதிரி தெரிஞ்சுலாம். அப்போ ஒரு தோழிக்கிட்டா, சரியா பாத்தியா? கை வைக்கச்சையாவது பாத்தியா? அது நரசிம்மன் தான், நரசிம்மனா இது கிருஷ்ணனான்னு. அப்போ கூட ஆண்டாள் சொல்றா, இல்ல இல்ல இது கண்டிப்பா நரசிம்மன் தான் அப்படின்றா. இப்போ இதே கதையில என்னன்னா, நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்தை காமிக்கப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவன்னா என்னது? சித் அஜித் ஈஸ்வரன். அஜித் யாரு இந்த கதையில? அந்த ஸ்தம்பம். சித் யாரு? பிரகலாதன். ஈஸ்வரன் யாரு? அதாவது நரசிம்மர். எப்படி அஜித் கூப்பிட்டதாலதான் அஜித்ல ஈஸ்வரர் வந்தார். எப்படி பிரகலாதன் சோதனம் பண்ணதால அந்த அஜித்ல அதாவது அந்த ஸ்தம்பத்துக்குள்ள ஈஸ்வரன் வந்தார். அதே மாதிரிதான் இந்த கதையில ஸ்ரீ வைஷ்ணவ லட்சத்தை காமிக்கப்படுது. அதனாலதான் இப்போ கூட நம்ம மடத்துல எல்லாம் மாணவனை ஆராதனை பண்ணிருக்கோம். அப்புறம் நம்ம ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அழகிய சிங்கர் என்ற பட்டமும் கொடுக்கணும். ஏன் அழகிய சிங்கர்? எப்படி தன்னோட சிங்கம் தன்னோட குட்டினா எப்படி பாசத்தோட பாத்துக்கிறதோ அதே மாதிரி நம்ம ஆச்சாரியன் நம்ம எல்லாரும் நல்லா பாத்துப்பா, பாசத்தோட பாத்துப்பா என்னதான் அழகிய சிங்கர் என்ற பட்டமும் கொடுக்கப்படுது. சரிதாதிமாய கல்யாண குருதாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. பவித்ரா சிங்கம் மாதிரி வழங்கினார். சிங்கத்திற்கு முட்டி எப்படி இருக்கும்? பெருமா போன மாதிரியா இருக்கும். நன்றாக வழங்கும். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து என்றாக ரொம்ப அண்ணா சாஸ்திர விஷயங்களையும் ரொம்ப நுணுக்கமான கோட், அதாவது ரொம்ப அழகான பிரமாண நிலைகளை எடுத்து சொல்லி ரொம்ப நல்லா சொல்லலாம். போன வருஷத்துக்காக எங்களுக்கு இன்னும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்னும் மேல மேல நீங்கள் எல்லாம் விஷயங்களை